நான் சிவன் மீது அதீத பக்தி கொண்டிருக்கின்றேன், ரொம்ப மிதமிஞ்சிய பக்தி, அவர் தான் எல்லாம், அவரை மீறி யாரும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, அப்போ அவரோடையே கலந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துட்டனால உறவுகள் மீது எனக்கு நாட்டம் இல்லாமல் போய்விட்டது. இல்லறத்திலிருந்து அதை நல்லறமாக மாற்றி இறைவனுடன் இரண்டர கலந்தவர்களாக இருப்பார்கள். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டோம் கேள்வி இல்லையா, நான் இப்போ ரொம்ப சின்ன வயசு, நான் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கேன், எனக்கு குழந்தைகள் இருக்குது, சிவபக்தியில் ஈடுபட்ட நாள், அவர் தான் எல்லாம் தெரிஞ்சனால எனக்கு அது குழந்தைகள் மற்றவர்கள் மீது ஒரு நாட்டம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதற்கான பதில் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த உலகத்தில் இருக்க கல்லு மண்ணெல்லாம் சிவம், இந்த உலகத்தில் இருக்க கல்லு மண் எல்லாம் சிவம். கல்லு தடிச்சுன்னா தொட்டு கும்பிட்றோம், குமிஞ்சு சிவமா நினைச்சு தொட்டு கும்பிட்றோம். பூமி தாயை காலையில் எந்திரிச்சமே தொட்டு கும்பிட்றோம். பார்க்குறவங்களையெல்லாம் கையெடுத்து வணங்குறோம். அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க சிவமா இல்லையா? கணவரோ மனைவியோ சிவமா இல்லையா? உங்கள் குழந்தைகள் சிவமா இல்லையா? இதற்கான பதிலை நீங்கள் தான் சொல்லணும். சிவம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய பேராற்றல். உங்களுக்கு நல்லா தெரியும், பராபரம், எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஆற்றல். இந்த நாடக மேடையை அமைத்து கொடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இந்த கதாபாத்திரத்தை கொடுத்த பேராற்றல். இந்த கதாபாத்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கும்போது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு என்ன கர்மாவோ அதை செய்தாக வேண்டும். ஆனால் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, இல்லறத்தில் இருப்பவர்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அதன்படி நீங்கள் சிவ பக்தி செலுத்த முடியும்னா கட்டாயமாக செய்யலாம். எப்படி செய்யலாம்? குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது நீ உண்மையான அன்பை செலுத்து. உனக்கு உண்மையாக இருப்பவர்களிடம் நீ உண்மையாக இருக்க வேண்டும். உங்களுக்கான கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக நினைச்சுக்கணும், அதனால் வருகின்ற இன்பம், அதனால் வருகின்ற துன்பம், அதனால் வருகின்ற ஏமாற்றம் எதுவுமே உங்களை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். அதுதான் அந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது. மற்றபடி எல்லாத்தையும் அறுத்து விடுறது கிடையாது.